ஹலோ, என் பேர் Shravan Kumar from Chennai. நான் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 2016லேருந்து 2020 வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீமாக நான் வந்து ட்ரெக்கிங்கில் ஆரம்பிச்சு அதுலேருந்து கிராஜுவேட் ஆகி மவுண்டனரிங்லையும் லேர்னிங் மோர் அண்ட் செட்டிங் அப் கோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐ பர்சனலி பிலீவ் தட் இந்த ஸ்டேஜில் என்னோட லைஃப்பில் இந்த ஸ்டேஜில் ஐ ஹாவ் மெட் லாட் ஆஃப் பீப்புள். ஐ ஹாவ் லேர்ன்ட் அ லாட். நிறைய பேர்கிட்ட கற்றுட்டு இருக்கேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணிட்டேன். பெரிய பெரிய மவுண்டன்ஸை கிளைம் பண்ண டெக்னிக்கல் கிளைம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசி நிறைய நாலேஜ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் கற்றுட்டு இருக்கேன். இந்த நாலேஜை ஐ வாண்ட் டு ஷேர் வித் அதர்ஸ். ஐ வாண்ட் டு ஹெல்ப் அ லாட் ஆஃப் யங் பீப்புள், பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து யார் யாரெல்லாம் வந்து மவுண்டனரிங் ஃபீல்டு ஹிமாலயாஸ் போயிட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஐ வாண்ட் டு பி சம் சார்ட் ஆஃப் அ டூல், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருந்தால் தட் ஐ கன்சிடர் as a great gift. ஸோ அதனால வந்து இந்த ஸ்பேஸில் ஐ வாண்ட் டு ஷேர் எனி கைண்ட் ஆஃப் நாலேஜ் தட் வில் ஹெல்ப் anyone from a beginner to even like a expert in going about doing things in mountains. ஸோ அதனால இந்த இடத்த நீங்கள் ஸ்பேஸ் வாட்ச் பண்ணுங்க. there will be a lot of videos coming on this field. இதை பார்க்குறவங்க யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. என்கிட்ட இருக்க ஆன்சர் இருந்தால் அதுக்கு டேரெக்டாக நானே வீடியோ போடுறேன். என்கிட்ட அதுக்கான ஆன்சர் இல்லைன்னா கூட ஐ வில் ரீச் அவுட் டு த ரைட் எக்ஸ்பர்ட் அண்ட் கெட் யூ த ஆன்சர். ஸோ கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் இங்கே ஷேர் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு கிவ் யூ த ரைட் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து நான் 2001-2002 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர்வதமலை பேக் டு பேக் அந்த ஒரு 2 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பேக் டு பேக் பர்வதமலைக்கு எங்களை கூட்டு போனாங்க. அப்போ இருந்த பர்வதமலை இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட் வாஸ் ரா. இப்போ இருக்கிற மாதிரி இந்த படிக்கட்டு, அதுக்கப்புறம் மேலே அந்த ஆகாய பாதை, அதுக்கான படிக்கட்டு, அந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி ரா மவுண்டன். இன்ஃபேக்ட் சோ ரா தட் இப்போ அந்த கடப்பாறை பாதைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடப்பாறை பாதை வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். நீங்கள் அந்த கடப்பாறை பாறை ஏறும்போது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. யூர் கோயிங் அந்த டாப். இறங்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட் எக்ஸ்போஷர். இட்ஸ் லைக் ரா. அங்கே இருக்கிற இப்போ அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம்லாம் இப்போ கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி ஸ்கேரி டு டூ தட். பட் அஃப்கோர்ஸ் 2 வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து லோக்கலாக சின்ன சின்ன ஹைக்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம். நான் அப்புறமா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் படிக்க போனேன். அந்த நாட்டிலையும் வந்து ஐ டிட் அ பிட் ஆஃப் ஹைக்கிங். என்னன்னா வந்து ஐ நெவர், இது ஒரு மவுண்டன்ஸ், அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி, அதுக்கான இந்த ஜியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், அதுக்கப்புறம் கிளைம்பிங், அந்த கிளைம்பிங்கோட வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல், இதெல்லாம் வந்து எதுவுமே நான் திங்க் பண்ணல. ஜஸ்ட் லைக் we are going out, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அது வந்து இட் குட் பி லெஷர்லி ஆக்டிவிட்டி ஆர் இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் கெட்டிங் டு நோ த நேச்சர், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து ஐ டிடன்ட் திங்க் ஆஃப் இட் வெரி சீரியஸ்லி. பட் 2016 வந்து பாம்பேல என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் ஐ மேட் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தர் பர்டிகுலராக சொன்னார், அமோல்னு பேர் அவருக்கு ஆக்சுவலி. ஸோ அவர் சொன்னார், நம்ம வந்து அதான் அகெயின் ரைட், யூ லைக் மைண்டடான பீப்புளெலாம் மீட் பண்ணுற மாதிரி இல்லை. அவர்கிட்ட நான் வந்து கிரிக்கெட் ஒரு பேஷன், அப்புறம் அவருக்கும் ஹைக்கிங் பிடிக்கும், நானும் ஹைக்கிங்லாம் பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது வந்து வி ஜெல் டுகெதர். ஸோ வி ஹேட் திஸ் பிளான் தட் ஜூலை மாதம் லெட்ஸ் கோ டு த இந்தியன் ஹிமாலயாஸ் வேர் யூ வில் கிளைம்ப் மோர் தென் ஒரு 13,000 அடிக்கு மேலே நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னார். ஸோ தட்ஸ் வாட் ஸ்டார்டட் ஆக்சுவலி. அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிப்புமே வந்து இட்ஸ் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் ட்ரிப். லைக் த ஃபர்ஸ்ட் ட்ரிப், மெனி அன்னோன்ஸ், நிறைய விஷயம் தெரியாது. இருந்தாலும் ஒரு எந்தூசியாசத்தில் நாங்கள் எல்லாமே we all signed up. நாங்கள் பண்ண அந்த ஒரு வாரத்தில் what we learned was way more than நம்ம வந்து தியரிட்டிக்கலாக எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ வெப்சைட்ஸில் போய்ட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாலும், அந்த ஒரு வாரத்தில் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயம், கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இட் ஜஸ்ட் சேஞ்ச் மை லைஃப். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு அதை பற்றி நான் பேசுறதுக்கான ஃபவுண்டேஷன் வாஸ் லேட் ஓவர். ஸோ 2016 the trek that we did was ஹேம்குண்ட் சாஹிப் அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது ஒரு பேரிங். ஏன்னா வந்து நீங்கள் இந்தியன் ஹிமாலயாஸில் நம்ம we are talking about உத்தராகண்ட். ஃபர்ஸ்ட் பேர் இட் வாஸ் டன் பேக் டு பேக். மீனிங் ஒரு நாள் ஹேம்குண்ட் சாஹிப், அடுத்த நாள். அது ஏன் பேக் டு பேக்ன்றது ஐ டெல் யூ ரைட் நவ பிகாஸ் யூ வில் நோ த டைரக்ஷன் அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து உத்தராகண்ட்ல 2 பார்ட் இருக்கு இல்லையா, கர்வால் அண்ட் குமாவன். ஸோ குமாவன் சைடில் ஜோஷிமட் இருக்கு. ஜோஷிமட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இட்ஸ் த கேட்வே டு நந்தாதேவி எல்லாமே வச்சுக்கோங்களேன். அந்த ஜோஷிமட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா யூ ஹேவ் அ பிளேஸ் கால்டு கோவிந்த் காட். அந்த கோவிந்த் காட்னா இட்ஸ் அ பேஸ், மீனிங் தட்ஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ட்ரெக். அங்கேருந்து நீங்க போனீங்கன்னா யூ வில் கோ டு த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் குருத்வாரா. இட்ஸ் கால்ட் ஹேம்குண்ட் சாஹிப். அங்க வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் important gurus of Sikh got his enlightenment, Guru Gobind Ji Vaheguru. அது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல எப்படி நிறைய பேர் நம்ம வந்து பில்கிரிமேஜ் பண்றோமோ, தமிழ்நாட்டில் மல்டிபிள் பிளேசஸ் இருக்கோ, கேரளால இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்க மாதிரி திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிக்ஸ். பட் இட்ஸ் ஆல்சோ இன் ஹை ஆல்டிடியூட் ஸ்பேஸ். ஸோ ஒரு காம்பினேஷன் லைக் பில்கிரிமேஜ் பட் இட்ஸ் அன் ஹை ஆல்டிடியூட் ட்ரெக் ஆஸ் வெல். ஸோ இது இருக்கிற ஹைட் வந்து 14,000 சம்திங் மீட்டர்ஸ் சொன்னா ஐ திங்க் 4,636 இஃப் ஐ எம் நாட் ராங், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், பட் தட்ஸ் த பாட்டம் லைன். அந்த ஹேம்குண்ட் சாஹிப்ல நீங்க கீழே வந்தீங்கன்னா there is a place called Gangaria. That's kind of considered is your high camp nu vechukkonga. Angenda you will go to the Hemkund Sahib, come down. In the Gangaria lende you can also go towards the left. Right la pona Hemkund Sahib, left la pona na you have this Valley of Flowers. Valley of Flowers endrudhu at around 4,000, again it's above 4,000 meters. The amount of flowers you will see is crazy. And the altitude la and the flower and the idala vandu it's super crazy. So that's our idu. So what will happen is for the trekkers எப்படின்னா நீங்க போவீங்க,
கோவிந்த் காட்லேருந்து காங்கரியா போயிட்டு யூ வில் ஸ்டே த நைட். நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ வில் ஸ்டார்ட் வெரி ஏர்லி. ஹேம்குண்ட் சாய் போயிட்டு யூ வில் கம் பேக் பை த எண்ட் ஆஃப் த டே. திருப்பி தூங்கிட்டு மறுநாள் யூ கோ அபயன் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், கம் பேக், அண்ட் தென் த ஃபைனல் டே காங்கரியாலேருந்து ஆல் த வே டு கோவிந்த் காட். கோவிந்த் காட்லேருந்து வில் பி ஆன் ரோட் டு wherever you want to go. In fact, actually, if you are really interested in traveling, and the Govind Ghat lende about 20-24 kilometers is Badrinath, which is considered one of the Char Dhams of India and also one of the Char Dhams of Uttarakhand. ரெண்டுமே. ஸோ அதனால it's like we signed up for it. ஸோ என்ன காமெடினா, ட்ரெக்கு போகிறோம், ஹிமாலயா போகிறோம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், மலைக்கு போகிறோம், இந்த ஒரு இது இருக்குது. ஆனால் நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க, தலைவலிக்கும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் ஆக்சுவலாக பத்ரிநாத் கேதார்நாத் போட்டவங்களாம் சொன்னாங்க, ஓ அங்கே போகிறீங்களா, ஆக்சிஜன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்றாங்க, தலைவலிக்குன்றாங்க, குளிர், தூக்கம் வராதுன்னாங்க, பசி சரியாக எடுக்காதுன்னாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஆங்கிள் தான் திங்க் பண்ணுறோம், ஓ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஒரு ட்ரிக்கு நான் வந்து லைக் ஜஸ்ட் அஸ் அ ஸ்வெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், நான் ஸ்வெட்டர் நான் இப்போ சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஐ டாக் இன் டெக்னிக்கல் டர்ம்ஸ். ஒரு ஸ்வெட்டர்ன்ற பேரில் நான் ஒரு 4 வச்சிருந்தேன் கையில், வித்வுட் நோயிங் வாட் ஒன்றுத்துக்கு இன்னொத்துக்குமான வித்தியாசம் கூட என்னன்னு தெரியாமல் ஐ ஹேட் 4 ஸ்வெட்டர்ஸ். அதே மாதிரி ரெயின் கோட், அது ஒரு பான்ச்சோ வச்சிருந்தேன். ஏன்னா பான்ச்சோ, தே செட் பான்ச்சோ, ஐ பாட் அ பான்ச்சோ, பட் ஐ ஹேட் அ ப்ராப்பர் ரெயின் கோட் ஆஸ் வெல். எல்லாமே வந்து மல்டிபிள். ஓகே, அந்த ட்ரெக்கை இப்போ நான் பண்ணோம்னா ஐ ப்ராபப்ளி வில் டூ இட் இன் லைக் 6 to 7 kilos at tops. அன்னைக்கு ஐ எம் வெரி ஷுர் it was about 20 kilos, of which I didn't carry anything. You know, it's all, அதாவது வந்து அதான் சொல்றேன், that's how it is, right? I mean, see, ஐ ரிமெம்பர், நல்லா ஞாபகம் இருக்கு, ட்ரெயினில் போகும்போது பசிக்கும், சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்லிஜி பிஸ்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. பார்லிஜி பிஸ்கெட் எத்தனை பேக்கெட் வச்சிருந்தேன்னு தெரியாது, எல்லாத்தையும் திருப்பி அப்படியே கொண்டு வந்தேன் நொறுங்கி. ஸோ நிறைய வந்து தட்ஸ் வை த ட்ரிப் வாஸ் லைக் சச் அ கிரேட் ட்ரிப். ஆனால் இதெல்லாம் வந்து லேட்டர். இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் என்னன்னா, அந்த கியரெல்லாம் ரெடி பண்ணுறோம் தெரியுமா, அதுவே வந்து இட் வாஸ் வெரி ஃபனி ஸ்டோரி. பிகாஸ் நாங்கள் வந்து, நானும் என் ஃப்ரெண்டு மனிஷ்னு சொல்லிட்டு, எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம், பட் we didn't have a bag actually. ஸோ அது 2016 வந்து ஃபோர்க்ல had a 40 liter பேக், ஒரு கிரே கலர் இருக்கும் ஃபுல்லாக, அதில் லைட் கிரீன் கலர் டிஞ்ச் வச்ச ஒரு பேக். இட் வாஸ் வெரி 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 பாப்புலர் பேக் பிகாஸ் இட் வாஸ் a budget friendly bag. I think I don't know the price, but it's one of those அந்த 299 அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதில் வந்து ஒரு மிட் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், பட் இட்ஸ் மிட் ரேஞ்ச் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்ச் ஆக்சுவலி. ஸோ நானும் அதை பிக் பண்ணேன். நான் ஏன் இது பாப்புலர்னு சொல்கிறேன்னா, அந்த ட்ரெயிலில் 2016 நான் வேலி ஆஃப் ஃப்ளவர் போகும்போது அந்த ட்ரெயிலில் போனவங்க எல்லாருக்கிட்டே அந்த பேக் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஜோக் அடிச்சோம், இந்த பேக் எங்கேயாவது நம்ம ரெஸ்ட் பாயிண்ட் வச்சோம்னா நம்ம பேக் தான் திருப்பி எடுக்கிறோம்னு கூட தெரியாது. ஐ ஹேவ் அ ஃபோட்டோ, ஐ கேன் ட்ரை அண்ட் ஷேர் த ஃபோட்டோ. அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேக் அதே மாதிரி இருக்கிற ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. ஐ வில் ட்ரை டு ஷேர் த ஃபோட்டோ. இஃப் யூ ஃபைண்ட் இட், யூ கேன் புட் இட். இட்ஸ் வெரி ஃபனி. ஏன்னா அந்த டைமில் வந்து டெக்காத்லான் வாஸ் தி ஒன்லி பாயிண்ட். ஓகே, நான் சொல்றது 2016 there was like you talk about mountaineering or trekking, forget about mountaineering, trekking. அந்த entry level trekkingக்கு gearsனா I think there was no other alternative. So நீங்க அந்த in fact actually trekking poles, funny story, right? அந்த green கலர்ல ஒரு போல் இருக்கும், சிங்கிள் போல், யாரை பார்த்தாலும் அந்த போல் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரெயின் கவர், எல்லா பேக்லயும் ஒரு ஆரஞ்சு ரெயின் கவர் இருக்கும். So it was a mono, like there's no other option, right? I mean it's like a mono what is a source, monopoly சொல்றது, mono source, அதான் ஒரு source, that's the only source. So நாங்க அதான் இந்த even before we got to the Valley of Flowers, எங்களோட funny part was that அந்த ஷாப்பிங்கே வந்து was very funny. நாங்க வாங்க போனது பேக், தானையில் ஒரு பெரிய டெக்காத்லான் ஸ்டோர் இருக்கு, இட்ஸ் a huge store. நாங்க வாங்க போனது பேக், அந்த பேக்கை மட்டும் தான் வாங்கணும்னு போனோம். So we should have completed the purchase in what, like maybe 3,000-4,000 bucks. நாங்க 2 பேரும் சேர்ந்து 11,000 ரூபாய்க்கு வாங்கினோம். சேர்ந்து இல்ல, I mean individually each 11,000 ரூபாய். என்னென்னமோ வாங்கினோம். திடீர்னு தலையில ஒரு குல்லான்றான், அப்புறம் ஒரு பெல்ட்னா, அது பேக்கை சுத்தி போடுற ஒரு பெல்ட். ஆக்சுவலி அந்த பேக்ல ஆக்சுவலா அதோட நீட் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா லேட்டர் ஐ ரியலைஸ் that is actually for if you're not having a backpack and you want to put extra stuff outside the உள்ள ஹோல்ட் இல்லனா வெளில வச்சு டைப் பண்ற ஒரு ரோப். அது என்னன்னே தெரியாம வாங்கினோம். ஏன்னா that's the naivety, you know, like அந்த டைம்ல அந்த நோவிஸ், இது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க வாங்கின ஐட்டமும் அங்க யூஸ் பண்ண ஐட்டத்துக்குமான டிஃபரன்ஸ் இஸ் ஹியூஜ். அதுக்கப்புறம் see that's the bottom line. அங்க what will happen at the time நான் சொல்றேன். அந்த டைம்ல என்னன்னா, people who go for trek, they do this and வந்த உடனே போர்டா இதுதான் ட்ரெக்கிங்கா அப்படின்ற ஒரு செட், and then trying out other things. ஓகே, அந்த மாதிரி. இன்னொன்று வந்து கியூரியாசிட்டியில இதை நான் இன்னும் பண்ணணும், வாட் இஸ் அஹெட், இதை நான் பண்ணிட்டேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் அதர் பிளேசஸ் கேன் எக்ஸ்ப்ளோர் இருக்குல்ல, ஐ ஃபெல் இன்டு தி அதர் கேட்டகரி. அந்த மாதிரி பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் ரீடிங், ஐ ஸ்டார்டட் like to know about mountains basically, you know, like what is this, why are people climbing these places, right? Why are people hiking? So what is exploration, what is trekking, what is mountaineering? Nee trekking solra, adukapram mountaineering nu onnu irukku. What is mountaineering? Why are they two different terms இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதுதான், that's the starting point. அந்த 2016 அதுலேருந்து அந்த evolution to 2026, I personally consider myself very very gifted and privileged to still do it.
நிறைய டைமில் வந்து ஐ குட் ஹவ் ஈஸிலி கிவன் அப் அண்ட் சி இது வந்து இட்ஸ் நாட் மை மெயின் ஸ்ட்ரீம் ரைட். ஐ எம் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். எனக்கு ஒரு ஜாப் இருக்குது. ஐ லவ் த ஜாப் ஐம் டூயிங். ஐ எம் ஹாப்பி வித் ஜாப் ஐம் டூயிங். அது தட் ப்ரொவைட்ஸ் மீ எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பேஷன் வந்து ஓவர் பவர் பண்ணுது, ஒரு ஒரு ரியல் லவ் இருக்குன்னா அது வந்து இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆனதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் இட்ஸ் சஸ்டெயின் பிகாஸ் தட் இஸ் கிவிங் மீ அ பர்பஸ். Like அந்த mountaineering is giving me the purpose to keep pushing myself and staying relevant, staying updated, staying upskilled அந்த மாதிரி. So yeah, I mean like அந்த ஹேம்குண்ட் சாஹிப் அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் டு வேர் ஐ எம் நவ். அதாவது என்ன வாட் இட் டாட்னா இன் மல்டிபிள் லேயர்ஸில் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் வந்து மலைக்கு போகிறோம். ஓகே, ஜூலை மாதம் மலைக்கு போகிறோம், இவ்வளோதான் கரெக்டாக. இங்கேருந்து பாம்பேலேருந்து தேராதூன் டைரக்ட் ஃப்ளைட் எங்களுக்கு. தேராதூனில் இறங்கி தேராதூன்லேருந்து ரிஷிகேஷ் போயிட்டு ரிஷிகேஷ்லேருந்து ஆன் ரோட் வி ஆர் கோயிங் டு த ஜோஷிமத். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட் என்ன வாட் ஐ லேர்ன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ரைட், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ் ஆர் நோ யுவர் பிளேஸ். நான் வந்து எல்லாமே ஓரளவுக்கு படித்தேன். உத்தராகண்ட்ன்றது ஒரு இடம், இதுன்றது ஒரு இடம் அப்படின்னு. ஸோ நான் பார்த்தேன் ரிஷிகேஷ் டு ஜோஷிமத் வந்து 180 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டுருந்தாங்க. 180 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு 4 மணிக்கு அங்கே போனோம்னா காலையில் 6 மணிக்கு எடுத்தோம்னா ஒரு மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ ரியலைஸ் த ரவுட்ஸ் இன் உத்தராகண்ட் இஸ் நாட் த சேம். இல்லை எல்லாம் மலை பிரதேசம். 200 கிலோமீட்டர் வில் டேக் அபவுட் 10 to 12 hours. The whole day is gone. More than whole day is gone because you cannot go more than 30. நீ வந்து ஆக்சலரேட் பண்ணுவ, அதுக்குள்ள ஒரு curve வரும். You have to climb up a mountain, again slow down. And it's not a easy route, number one. Second thing is the whole concept of monsoon. July la vandu it's like a proper monsoon in that side, right? I mean the incoming monsoon. Naanga vandu we were caught up in the rains. Naanga Rishikesh la kalambode it was constantly raining. I said okay, it's raining, it's going to be eventually stop at some point அப்படின மாதிரி. நாங்க போகும்போது we had landslides. In fact so much so that we were blocked couple of hours by different landslides, but also there was a rock fall that hit our van. I will show you the photo. ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க நடுவுல இருக்க ஒரு ரிம்ல அடிச்சதனால everybody escaped actually. It was a very dangerous thing. இதெல்லாம் வந்து actually when I say learning, this is the starting point, right? You start to understand, you start to read about like what's monsoon like in a proper sense, right? What happens. படிச்சிருக்கோம் பருவமழை எல்லாம் மான்சூன் காலம். நம்ம இந்தியாவில் தான் இந்த சப்கான்டினென்ட் இந்த ட்ராபிக்கலில் தான் இந்த மான்சூன்ற கான்செப்ட் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த 4 சீசன்ஸ் மான்சூன் இஸ் வெரி வெரி யூனிக். அதெல்லாம் எல்லாம் படிச்சிருக்கோம். பட் டு ரியலைஸ் இட் இன் ரியல் லைஃப் அண்ட் யூ see the fury of it in a real life, I think these are all is not possible if you're just sitting down rather, right? So that's one thing. And most important வந்து இந்த மாதிரி landscapesல நம்ம வந்து what we also don't realize is the language. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பைனரி மாதிரி 1 and 0sல வந்து we always think like languageனா ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ், இல்ல ஹிந்தி, இல்லனா random languages, right? You go to Uttarakhand, they have their own language, they have their own culture. ஒரே ஸ்டேட்ல 2 different type of dialects இருக்கு. கர்வாலிஸ், குமோனிஸ். அதுல நீ உள்ள போனா they speak even more. So ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கூட like these are all global languages if you like, right? நம்ம வந்து இவ்வளவுதான் இதுக்கே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி. ஆனா you go deep down in India, there are so many languages, so many culture, the way that people do things are different. ஒவ்வொருத்தரோட பேரு, அந்த ஊர், சில பேரோட பேர்லாம் வந்து it's equivalent to the region that they come from. So இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் சொல்ற real life learnings, right? அதுக்கப்புறமா it also teaches you like where you stand, like how much you are spoiled. நம்ம வந்து நம்மளோட இருக்கிற இது ஆம்பியன்ஸ்ல வந்து either you are suffering or you are so luxurious. அதை நீ வந்து புரிஞ்சுப்ப. நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அப்படி வெளில கம்பேர் பண்ணும்போது டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஷுட் புட் யூர் த்ரூ, அதுக்கு ஒரு சைடு. இல்லைனா யூ ஃபீல் யூ ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங் அண்ட் தேர் ஆர் பீப்புள் அதர்ஸ் டூயிங் வாட் எவர். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குமான ஒரு லேர்னிங். அதனால தான் நான் சொல்கிறேன் அது வந்து இட்ஸ் லைக் இது ட்ராவல்னு சொல்லலாம். பட் ட்ரெக்கிங் ஒரு மவுண்டனியரிங்ல ஒரு ஆடட் இது என்னன்னா யூ ஆர் டூயிங் திங்ஸ் ஆன் யூர் ஓன். யூ ஆர் புட்டிங் இன் த ஃபிசிக்கல் எஃபர்ட் டு டூ. அதனால இட்ஸ் a little bit more ஒரு ஆடட். நீ ட்ராவல் என்ன சோலோ ட்ராவல் பண்ணாலும் யூ டூ ஆல் த திங்ஸ் பை யுவர் செல்ஃப்னா கூட கிளைம்பிங் ஆக்சுவலி இன்வால்வ்ஸ் a little bit of physical activity that has got an edge over a lot of things. It's you. என்ன இருந்தாலும் at the end of the day you feel good that you accomplished something. அந்த feeling of achievement comes from you. என்ன பண்ணாலும் there is a little bit of the contribution that comes physically from you. அது வந்து I'll tell you what, you do that. நீ திரும்பி வந்தான்னு வச்சுக்கோங்க, you know the value of work you do. You will put in so much of effort and ஒரு pride in what you do.
you come back from any mountaineering trek, you are a different person because you know that நம்ம முயற்சியால பண்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குன்றத நீ you will realize. நீ ஒரு மலை ஏறுற நைட் 2 மணிக்கு அடிக்கிற மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிற காத்துலயும் சம்டைம்ஸ் பனி டிபெண்டிங் அப்பான் which what you are doing. ட்ரெக்னா குளிரு, மவுண்டனரிங்னா லைக் ஹெவி ஸ்னோஃபால் மூஞ்சில அடிக்குது. you are climbing at 2 o'clock, வாயெல்லாம் dry, you are like கண்ணெல்லாம் எரியுது, like blizzard is hitting you horizontally on your face. You are rarely stopping for break because it's hard. 6 hours 7 hours ஏறி மூஞ்சிலாம் ஃபுல்லும் like all frost bitten and எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஏறி you reach a point, you get to spend 30 minutes. there is no price. யாரும் அங்க உனக்கு மேல ஒரு பெரிய கோல்டு காயின் ஆர் கோல்டு பாக்ஸ் பாரை வச்சு நிக்கல. நீ வா போ, யாவனும் எதுவும் கேட்கல. நீ போற, you feel that you have reached a top point of some place, you spend time there, take photographs, come back down safely and you rest, right? This is no reward, but you still want to do it because you want to push yourself, you want to test yourself, right? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ கீழே when you are actually doing something where there is recognition and reward, imagine the effort that you'll put in. You know what I mean? You are putting extreme effort. அதாவது உனக்கு எதுவுமே ஒரு எப்படி சொல்லுவாங்க, எந்த சாதகம் எதுவுமே உனக்கு கொடுக்கல. பிரைஸ்னு ஒரு பரிசுன்னு எதுவும் கிடையாது, ஒரு ரிவார்டுன்னு எதுவும் கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ அவ்வளோ மெனக்கடும் போது இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீ எப்படி மெனக்கடுவ இனிமே, கரெக்டா இல்லையா? அதுதான் I think I personally feel it's a big difference. ஏன்னா you seriously think like I can do this. ஏன்னா it's not like I'm not saying that reward இருக்கிறதுனால நீ நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு இல்லை. You will think that அதுவே நான் அப்படி பண்ணேன்னா இதை நான் எப்படி பண்ணுவேன், like who am I, right? Like I can do this. I'm a mountaineer. You actually recognize yourself. உன்னோட ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த மவுண்டனியர் அந்த ஐடென்டிட்டி will be like very very different. So Valley of Flowers 2016. அதுக்கப்புறத்துல ஆக்சுவலாக ஒரு குயிக் லிஸ்ட் கூட கொடுப்பேன். 2016 Valley of Flowers, ஹெம்குண்ட் சாஹிப் Valley of Flowers 2. 2017 ரூப்குண்ட், அதுவும் அதே ரூப்குண்ட் இஸ் ஆல்சோ தி சேம் சைட். ஓகே, அதுக்கப்புறம் 2018 மவுண்ட் ரெய்னியர்னு சியாட்டல்ல, அங்கே தான் டர்னிங் பாயிண்ட் ஆச்சு ஆக்சுவலி. Okay, I'll tell you that. 2019 Buran Gatti. 2019 not just Buran Gatti, but I also did Braithorn in Alps. Matterhorn ஒரு mountain இருக்கு. அந்த Matterhorn ஓட acclimatization climb is Braithorn. It's a proper technical climb, 4164 meters. You will cross a snow ridge actually to get into from up and to the bottom you have to go through a ridge actually. So it's a very technical climb. I had a guide and I climbed that. But it's an easy climb, meaning technical but doable in a day. That's what I mean to say. Like அந்த மாதிரி. ஆனால் it's a proper peak, 4164. Matterhorn is at 4600. So Matterhorn ஏறதுக்கு முன்னாடி people will climb this. Actually Matterhorn is 4600 or something like that. Matterhorn பக்கத்துலேயே இருக்கும். Matterhornuக்கு முன்னாடி நாள் இது ஏறுவாங்க, so that they are used to the altitude before going to Matterhorn. So 2019 அதுக்கப்புறம் புரான் கட்டி பண்ணேன். 2020 2020 of course I did Sandakfu. 2020 Sandakfu பண்ணேன். And that's it, because that was in January. அதுக்கப்புறம் we had this lockdown, right? 21 I did my mountaineering course. So 21 mountaineering course, 21 theory start ஆச்சு. 22 I completed the mountaineering course at NIM. So அதுல multiple climbs பண்ணோம். 22 Hamta pass பண்ணேன். 23 was Kilimanjaro. 24 was again Mount Rainier second attempt, and then 25 we did our own expedition, part of a mountaineering student. இப்போ 26 இருக்கோம். 26 I'll be doing my Mera peak, which is 6476 meter trekkable peak in Nepal. So that's the evolution. நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு ஹைலைட்ஸ். இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான ஸ்மால் ட்ரிக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். மீனிங் நான் சொன்னதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஹைலைட். அதாவது திஸ் இஸ் லைக் மோர் லைக் த இயர்லி கோல் அந்த மாதிரி. ஓகே, ஸோ 2017 ரூப்குண்ட் பண்ணோம். ரூப்குண்ட் அதே டீம், அந்த ஹெம்குண்ட் சாஹிப் போன அதே டீம். பட் சின்ஸ் நாங்கள் ஹெம்குண்ட் சாஹிப் போயிட்டு வந்ததுனால எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த 8ன்றது கிட்டத்தட்ட ஒரு 14 மாறிச்சு. வி ஹேட் அ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஃபார் ரூப்குண்ட் ஆஸ் வெல். அதில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒருத்தர் ஹி ஸ்லிப்ட் அண்ட் ஹி ஹேட் டு ஃபால் டவுன். அவரை ஹெலிகாப்டரில் லிஃப்ட் பண்ணி டேராதூன் டேரக்டாக அமிச்சு டேராதூன்லேருந்து எய்ம்ஸ் டெல்லி போயிட்டு தென் ஹி ஹேட் அ கப்புள் ஆஃப் ப்ரோக்கன், ஆப்வியஸ்லி ஹி ரோல் டவுன் லைக் கிரேசி. ஐ எம் சர்ப்ரைசிங் தட் ஹீஸ் அலைவ். ஆனால் அவருக்கு ஹி ஹேட் அ டிஸ்லோகேட்டட் ஷோல்டர், டிஸ்லோகேட்டட் ஆர்ம்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு நைட் மேரிஷ், ஒரு 24 hours மத்தியானத்துலேருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இட் வாஸ் நைட் மேரிஷ். அவருக்கு காலையில் ஆச்சு. அது மிட் ஆஃப் த மவுண்டன் நாங்கள் ரிட்டர்ன் சமிட்லேருந்து திரும்பி வரும்போது ஆச்சு. அவருக்கு திரும்பி அவரை குதிரையில் உட்கார வச்சு அவரை கூப்பிட்டு போய் ஹெலிகாப்டர் வரதுக்கான இடத்துக்கு போகிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. ஸோ நைட் அவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து மறுநாள் மார்னிங்ல த ஃபர்ஸ்ட் லைட்டில் ஹெலிகாப்டர் அவரை ஹி வாஸ் ஏர்லிஃப்டட். அகெயின் லெசன்ஸ் லேர்ன்ட்.
நிறைய விஷயம் இருக்குது that you don't get fatigueனா benefit of doubt should be given to the body. You are not acting on your own when there is low oxygen and you are fatigued. You will feel like எல்லாமே ஓகேவா இருக்கு, I am feeling great எல்லாம் தோணும். ஆனா you are not actually. You are actually inside, your body is crumbling. So இதெல்லாம் வந்து அதான் சொல்றேனே, ஒவ்வொரு இதுலயும் வந்து you start learning. Meaning ட்ரெக்ல லேர்ன் பண்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் you are questioning yourself like what I should learn to be skillful in this area. நாளைக்கு how can I spot something is not wrong, கரெக்டா? அதெல்லாம் வந்து சும்மா இதுக்கெல்லாம் நீ பண்ணணும்னா you have to go through education. That's my bottom line. See, நான் என்ன இந்த 2 வருஷத்துல நான் என்ன கத்துனேன்னா, if you want to climb something big, education is important. அந்த educationன்றது it can either come from a mountaineering institute or you have to spend that much amount of time on real time mountains with experts and learning. நான் வந்து இன்னைக்கு சொல்றேன், என்னோட biggest advice for any young people that want to do mountaineering, trekking, outdoors, randomly நீங்க வந்து என்கிட்ட நான் வந்து EBC போயிட்டு வந்தேன், so I'm going to go climb a 6000 meter அப்படினா என்னோட honest answer will be very very rude to you. 5000 climb பண்ணா அடுத்து 6000 கிடையாது. I will give you one 3500 meter peak which you will not be able to even make it half with. So because you are not technically skilled. நீ 5000 மீட்டருக்கு நடந்து போயிட்டு வந்து you are thinking you are a mountaineer. நான் ABC பண்றேன். No, it's not. It's different. நீ 5k பண்ணிட்டு 10k பண்றத விட்டுரு. நீ 5k பண்ணிட்டா I am telling you can't even do a 3k. It's two different beasts altogether. See, evolution is good. See, people who climb high mountains because they are gradually progressing. It's not because they climb 5000 they're going to 6000. It's because at 5000 they learned something and they want to test it at 6000. If they fail, they'll come back again to an 5000 and try to solve a new problem and go back again and try something. அதுதான் matter. It's not 5000 னா அடுத்து 6000 direct. அது வந்து it's the wrong. அதுதான் லெசன் என்னன்னா, நான் வந்து இதுதான் 4000 மீட்டர் கிளைம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் 14000 ஃபீட் கிளைம் பண்ணிருக்கேன், நாளைக்கு 15000 ஃபீட் கிளைம் பண்ணிட்டேன்னா உடனே நான் 17000 ஃபீட் கிடையாது. Where do I stand? Like என்ன எனக்கு லேக் ஆகுது? Like see, this is again for the people who take mountaineering as a you really want to be passionate, நீங்க இத பண்ணனும் அப்படினு ஆசைப்பட்டா this is your path. எனக்கு என்னோட மென்டார், நான் டிப்ளமோ இன் மவுண்டனரிங் பண்ணும்போது எனக்கு வந்த மென்டார், அவர் வந்து he is one of the best rock climbers in India. எந்த மாதிரினா, I will give one example. People won't even understand. நாங்க வந்து ஒரு லிங்கானான்னு சொல்லிட்டு ஒரு pinnacle, one of the highest pinnacles, one of the highest pinnacle if I'm not wrong, I mean subject correction, but highest pinnacle in some calculation of Maharashtra, about 1000 feet இதுன்னு வெச்சுக்கோங்க ground இது. So நாங்க வந்து we did a expedition. So morning 2 o'clock we all got up, we went to the climbing spot around 6 o'clock in the morning, started the climb. எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நாங்க முடிச்சு அந்த எக்ஸ்பெடிஷன் முடிச்சு, செல்ஃப் சப்போர்ட் எக்ஸ்பெடிஷன் by the way, it's not guide and all. எங்க மென்டார் எங்களை கூட்டி போறாரு, எங்களுக்கு கத்து கொடுக்குறாரு, நாங்கலாம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we are coming back. By the time we start our descent, it was at 10 o'clock in the night. 10 மணிக்கு நாங்க மலையில இருந்து இறங்குறோம், இன்னும் இதுக்கு வரல, அந்த பின்னக்கல தான் இருக்கும். 10 மணிக்கு we are starting, around 7 to 8 we are starting actually. By the time we got down is 12 o'clock. கீழே வரதுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ராப்பிள் பண்ணி வரோம். ஸோ எந்த அளவுக்கு அந்த அவர் எக்ஸ்பர்ட் நான் சொல்றேன் பாரு. அந்த இருட்டில் everybody has got their headlamps, alright? And இங்கேருந்து ஒரு 100-150 அடி தள்ளி அந்த மலை அவர் இறங்கிட்டார். ஃபர்ஸ்ட் அவர் இறங்கி அந்த மலைக்கு ஒரு 150 அடி தள்ளி ஒரு சின்ன ஒரு பாறாங்கல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி அந்த மலை இருக்கு இப்படி, ஓகே? இங்க உட்காந்துட்டு அந்த ஹெட் லேம்ப் அந்த வாய்ஸை வச்சு he is recognizing who is coming down and he is telling where he is in the mountain. and அவர் சொல்றாரு, அந்த இடத்துல இந்த ரைட் சைடுல இருக்க இடத்துல காலை வைன்றாரு. அந்த மலையில இருக்கிற ஒவ்வொரு கல்லு ஓட்டை வேறு அந்த அளவுக்கு he is known the mountain. இருட்டுல வித் ஹெட்லாம்ப், யார் ஹெட்லாம்ப் வச்சு வராரோ அவர் அந்த குரலை வச்சு இவன் வரான் கீழே, நீ இந்த இடத்துல ரைட்ல போ. அவர் சொல்றாரு ஆக்சுவலா அங்க ஒரு ப்ளூ ரோப் இருக்கு, அந்த ப்ளூ ரோப் யூஸ் பண்றத ஒயிட் ரோப் யூஸ் பண்ணுது. கிளிப் யுவர் செல்ஃப் டு தி ஒயிட் ரோப், அதுதான் நம்ம ரோப். ப்ளூ ரோப் இஸ் ஃபிக்ஸ்ட் ரோப் ஃபார் த மறுநாள் அந்த கைடட் கிளைம்ப் வராங்க இல்லையா, அவங்களோட ரோப் இது, எங்களோட ஃப்ரீ ரோப். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அந்த எக்ஸ்பர்ட் சொல்றேன் இல்லையா, அவரு he is an expert rock climber. He has climbed Mount Everest, he has climbed Mount Kanchenjunga, he has climbed Elbrus, Kilimanjaro எல்லாம். You do not know about him in Tamilnadu, for example. அவரை பத்தி அங்க he is very famous person எல்லாம் விட்டுரு. ஆனா he is not the one who saying like நான் இதை climb பண்ணிட்டேன் நாளைக்கு நான் வந்து, he still climbs rock. அவரோட top priority is still rock climbing. ஏன்னா technical skills, you learn technical skills from some place like that. அதுதான் basics. அதாவது if you want to be a proper climber, you have to solve a lot of problems. And how do you solve problems? By learning, right? By going through education. அதனால வந்து என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த 2 வருஷம் ட்ரெக் முடிச்சு I started understanding that if I have to climb mountains, if I'm really passionate about mountains and want to be a mountaineer, நான் வந்து கத்துக்கிட்டே ஆகணும், ஏதாவது கத்துக்கணும், எங்கேயோ ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த
அதை தேடும் போது தான் இந்த கிரிப்ரேமி இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டனரிங் சொல்லி GGM கார்டியன் கிரிப்ரேமி இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டனரிங் புனே. அவங்களோட லீடு வந்து பூஷன் ஒருத்தர் இருக்காரு. ஹி இஸ் ஆக்சுவலி நவ் கரண்ட்லி த மெம்பர் ஆஃப் IMF. அவர் நான் ரேண்டமாக லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணி ஹி ஜஸ்ட் ஹட் கம் பேக் ஃப்ரம் அன்னபூர்ணா சமிட். வேற லெவல் அவர். அவங்களாம் வந்து the way they talk to you, you think like நம்மலாம் வந்து நிறைய குடம் தழும்பாதுன்னுவாங்கல்ல, அதுதான். அகெயின் திஸ் இஸ் மை பிகெஸ்ட் திங். இஸ் லைக் யூ டோன்ட் நோ த மவுண்டன்ஸ் கேன் ஹம்பிள் யூ லைக் எனிதிங். அதனால அதை பண்ணவங்க வந்து they won't talk much. கேட்பாங்க, நிறைய கேட்டுப்பாங்க. they won't talk much, but the moment they talk technical, then you know where you stand. Technical terminologies நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் நீ மவுண்டனரிங் உள்ளே 1000 terminologies இருக்கு. பட் மவுண்டன்ஸ் டோபாலஜியே ஒரு 1000 terminology இருக்கு. ஸோ ஹைக்கிங்னா வந்து ஹைக்கிங் ஆர் ட்ரெக்கிங் வந்து இட்ஸ் த பேஸ் டேர்ம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக there's one more word called walking. வாக்கிங்னா நம்ம போகிற வாக்கிங் இல்லை. நீங்கள் இஃப் யூ கோ டு த ஓஷியானா சைடு, ஆஸ்திரேலியா இல்லை நியூசிலாந்து போனீங்கன்னா அங்கே வந்து நம்ம ட்ரெக்கிங்னு சொல்கிறத அவங்க வாக்குன்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டில் வந்து சவுத் ஐலாண்டில் வந்து மில்ஃபர்ட் சவுண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து இட்ஸ் லைக் ஃபியார்ட், தண்ணி சி அண்ட் இது லேண்ட் உள்ள வந்து அது போகிற இடம் ஃபியார்டுன்னுவாங்க. மில்ஃபர்ட் சவுண்ட் அது பேர். அந்த மில்ஃபர்ட் சவுண்ட் ஏரியாவில் வந்து there is a multi-day hiking இருக்குது. இட்ஸ் கால்ட் மில்ஃபர்ட் சவுண்ட் வாக். ஸோ அந்த வாக்குன்ற வார்த்தையும் அதான். பேசிக்லி ட்ரெக்கிங், ஹைக்கிங், வாக் அப்படின்னு வச்சா சிம்பிள் மல்டி-டே ஈவெண்ட். மோஸ்ட் லைக்லி a loop. There are some things that is not loop. சில இடத்துல வந்து நீங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இன்னொரு இடத்துல போயிட்டு எண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து you break your journey and go in car or something like that. அதே மாதிரி you are following a well paved trail இருக்கு. ட்ரெயில் இல்லாமல் இருக்கும், பட் ட்ரெயில் இருக்கும். You are not using any technical equipment. Most of them is done using a basic set of gears. ஒரு ஷூ, வாட்டர் பாட்டில், ரெயின் ஜாக்கெட் அது மாதிரி இருந்தால் போகலாம். சம்டைம்ஸ் யூ கேன் டூ இட் இன் ஷார்ட்ஸ் ஆல்சோ. வெதர் டசன்ட் ஈவன் சேஞ்ச். அந்த மாதிரி இது வந்து ட்ரெக்கிங் ஆர் ஹைக்கிங். நம்ம ஊரில் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளையங்கிரிக்கு போகிறாங்க இல்லையா, தட்ஸ் அ ட்ரெக். ஏன்னா இட்ஸ் எ சிங்கிள் டே ஈவெண்ட். நீங்கள் கீழே கிளம்புறீங்க, மேலே போயிட்டு வரீங்க, பார்த்துட்டு திரும்பி வரீங்க. அதே மாதிரி வெள்ளகாவி இஸ் அ ட்ரெக். தட்ஸ் அ ட்ரெக். இதெல்லாம் இந்த மாதிரி பர்வதமலை இஸ் அகைன் லைக் half a day trek. இதெல்லாம் ட்ரெக்ஸ். you're not involving too much of technical stuff. அதுக்கப்புறம் வந்து you go next time is climbingனா that's your foundation for mountaineering. Climbingna you are technically solving a problem on a piece of rock, either as a bouldering or a multi-pitch climb, which involves technical gear, extreme knowledge of equipments, good knowledge of equipments, safety. Your safety எந்த அளவுக்குனா அந்த இந்த technical side வந்தாலே your safety should be your +1. நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பை நீ பண்ணும்போதும் safety should be the first priority, then you go to the next step. அந்த மாதிரி. So this is climbing. So you really go up a rock climb. கீழே இருந்து மேலே you actually find the route. அந்த routeல நீங்க போகும்போது you are technically attached to the mountain in some way. There is a person called belayer down who is actually guiding you. அதுலயே நிறைய விஷயம் இருக்கு. ட்ராக் கிளைம்பிங் இருக்கு, ஸ்போர்ட் கிளைம்பிங் இருக்கு, லீட் கிளைம்பிங் இருக்கு, நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இந்த கிளைம்பிங்ல இருந்து அடுத்த ஸ்டெப் will be mountaineering, where you are actually tackling high altitude. Like high altitude na anything above 8,500 feet is considered high altitude. Adile different categories irukku. Like you go above 11,000 feet, it's called very high altitude. Then you go above 15,000 feet, it's called extreme altitude. You go about 20,000 feet, then it's called very extreme altitude. For example, I think that's above 15,000. If you cross 26,000 feet, 25,000 feet, then it's called dead zone. 8,000 meter mala 26,000 feet is 8,000. It's called dead zone. Above 8,000, dead zone yana the humans don't survive there. So this is mountaineering, right? And whenever you go into this category, anywhere from 11,000 feet, we are talking about 3,000 odd meters, then the technicality starts. You can have peaks which are 3,000 meters, which really requires technical gear. So that's mountaineering. Mountaineering na snow, ice, rock, technical equipments. You need to be solidly loaded with all the equipments because you cannot otherwise do. Na solradhu simple rope length, ice screw length thavapadum. If you are not equipped, you will not be able to even cross a particular obstacle. You will be hit with a small ice wall. You will be hit with a small crevasse. Adha cross pandradhukku if you don't have a technical equipment, you have to return back. That's your technicality. And alavukku technicality irukku. And involving high altitude where you are dealing with the extremities. Conditions are like snow, காத்தடிக்கும், விண்டு வரும், பனி பெய்யும், திடீர்னு கண்டினியூஸா 4-5 நாள் பனி பெய்யும், ரிமோட்னஸ்ல இருக்கும். So this is mountaineering. So this is the different terms. So when you are a trekker, in fact if you are going into mountaineering, நீங்க ஒரு mountain area போய்ட்டனா trekking will be part of mountaineering. You will trek for a few days before even you start your mountaineering. அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரெக் முடிச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க. That's their maximum, right? For a mountaineer, I would say 9 out of 10 times trek is just a part of mountaineering. It's part of your warm up. Then your mission starts. Where the trek ends, the mountaineering will start. Acclimatization, it's a very important aspect. நம்ம acclimatization na இப்ப சொல்றோம், அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல வந்து acclimatization அப்படின்னா வந்து people relate it only to mountaineering. Actually acclimatization வந்து நம்ம வாழ்னா everyday lifeல it's a part. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, நம்ம வந்து வெளில வந்து கொதிக்குது, வெளில வந்து வெயில் கொதிக்குது, நம்ம போகிறோம்,
தொப்ப வேர்த்து கொட்டுது சம்மர்ல, மே மாசம் மெட்ராஸ்ல. அங்கேருந்து நேரம் அப்படியே ஒரு குளுகுலுன்னு ஒரு ஏசி ரூம்ல வந்தான்னு வச்சுக்கோங்க, யூஆர் நாட் அக்ளிமடைஸ்ட். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்ல வர. ஸோ என்ன பண்ணணும், முதல்ல வீட்டுக்குள்ள வந்துடணும். நம்ம தொப்ப வேர்த்து கொட்டுறோம்னா அந்த வேர்த்து கொட்டுறது நிற்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்க பாடியோட டெம்பரேச்சர் கம்ஸ் டு நார்மல், கரெக்டா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் ஏசி ரூம்ல வந்தா யூஆர் கிராஜுவலி மூவிங், ரைட்? அது அக்ளிமடைசேஷன். ஸோ இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த மவுண்டன்ஸ். மவுண்டன்ஸ்ல ஏன் அக்ளிமடைசேஷன் சொல்றோம்னா, ஆப்வியஸ்லி விசிபிளான நிறைய சேஞ்ச் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஃபர்கெட் அபவுட் அதாவது ட்ரெக்கிங் இதை விட்டுரு, நான் இங்கே நம்ம இதை சொல்றேன். இப்போ மோஸ்ட் பாப்புலரான ஒரு இதுன்னா, நம்ம இங்கேருந்து மெட்ராஸ்ல இருந்து காலையில மெட்ராஸ்ல 6 மணிக்கு ஃபிளைட் எடுத்தா 12 மணிக்கு லடாக் ஸ்டேட்ல லேக்கு போய் நம்ம லேண்ட் ஆகலாம். மெட்ராஸ் altitude 0, லே altitude 3500 meters. ஒரு 6 மணி நேரம் டிஃபரன்ஸ் இல்லை நம்ம வந்து you are going above 3500 meters. 0லேருந்து 3500 மீட்டர் போகிறோம்னா your body is not ready for it. அப்போ you should go through a process called acclimatization, meaning இங்கேருந்து அந்த டிஃபரன்ஸ் இன் altitude நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ நிறைய பேர் என்னன்னா, நான் கேள்விப்படுறது ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது, நான் இது வரைக்கும் 4 வாட்டி போயிருக்கேன் லடாக்கு. ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது நான் அந்த ஹோட்டல் ஆளுங்கிட்ட பேசும்போது ஜென்ரலா சொல்றதுன்னா, பீப்புள் கம் தேர், தே ஃபீல் a little weird and all, they get excited. அன்னைக்கு நம்ம வந்து லேக் வந்துட்டோம், டூரிஸ்ட் ஸ்பாட், and they are not mountaineers, they are just there to sightsee. அவங்க இனோவால வருவாங்க, இனோவால போவாங்க, எல்லாம் பண்ணுறதுக்கு. தே கோ கிரேசி. ஃபர்ஸ்ட் டேவே வந்து போய் சுற்றுறாங்க, இங்கே ஜாலியாக போய் ஊர் சுற்றணும், ஷாப்பிங் பண்ணணும், இதை பண்ணணும். சம் பீப்புள் ஈவன் வாண்ட் டு என்ஜாய், ஹேவ் அ குட் டைம், ஹேவ் அ ட்ரிங்க் ஆர் சம்திங் லைக் தட். நெக்ஸ்ட் டே சம் பீப்புள் ஸ்டார்ட் ரிட்டர்னிங் பேக் பிகாஸ் தே ஃபீலிங் பேட். என்னாச்சுன்னா, you have not let the body adapt. So முதல் நாள், for example, இங்கேருந்து இங்கே லே போகிற முதல் நாள், you should be as lazy as possible. தூங்கணும்னு அவசியம் இல்லை, but don't exert yourself. Give the body time. So என்ன ஆகும், உங்கள் பாடி என்ன பண்ணும், your body will say, suddenly it will realize, ஏன்னா it takes some time, right? நீ டக்குன்னு ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டேன். So the body needs to know, like, it's in a shock. What is going on? I suddenly find difficulty in breathing. I suddenly find tiredness. What's going on? What's wrong with the... அப்போ the body gets to know that, okay, I'm in a completely different altitude. I don't have enough red blood cells to carry oxygen, so I need to work on it, right? So go drink water, hydrate yourself. எங்க ஹோட்டல் போனாலும் just relax in the hotel, be lazy, hydrate yourself, நல்லா குடிச்சிட்டே இருங்க. In fact, நிறைய பேர் வந்து they even let the body expose, right? I mean, you should cover yourself. அந்த altitudeல acclimatization நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான், you want to preserve your body's condition as much as possible in the new environment. So cover yourself, let the body take the time. So நீங்க முதல் நாள் லேசியா இருக்கும்போது the body will start developing RBCs and all. You will slowly start getting good hunger. நைட்டு நல்லா தூக்கம் வரும். அப்படி வரும்போது you are acclimatized to the new. Next day லேருந்து start enjoying it. இதுதான் acclimatization. Acclimatization it's not high altitude ஒன்று, மவுண்டனரிங் ஒன்று, பட் இட் அப்ளைஸ் டு எனிவேர். நான் இப்போ சொல்கிறேன், நம்ம ஊரில் வந்து அடிக்கிற வெயிலில் தாகத்தில் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஐஸ் போட்டு ஜூஸ்லாம் குடிப்பாங்க. சடன்லி they'll pick up throat. இது ஏன்? Because you're combining extremes, right? Even if it's hot, try to drink a normal room temperature water, your thirst will go off. கரெக்டா இல்லையா? ஆனால் நம்ம வந்து மைண்ட் செட்டில் எப்படி இருக்கா, அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் போய் குடிப்போம். அப்போ people will develop. Acclimatization அதுவும் acclimatization. That is basically உன்னோட பாடியோட அந்த ஹோமியோஸ்டேசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, ரைட்? எவ்ரிதிங் இன் தி ஆப்டிமல் லெவல். 36 டிகிரிக்கு மேலே போனால் ஃபீவர், 36 டிகிரி கீழே போனால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹைப்போதெர்மியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், ரைட்? தெர்மியா, லைக் கோல்ட். எவ்ரிதிங் ஹஸ் டு பி மெயின்டைன் தி ரைட் பேலன்ஸ், ரைட்? அதுதான் acclimatization. ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா வந்து கியர்ஸ். we are talking about gears. கியர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் தென் கியர்ஸ், நான் வந்து என்ன கேட்டேன்னா, மவுண்டனரிங், அவுட்டோர்ஸ், ட்ரெக், இது வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். யூ லைக் இட் ஆர் நாட், திங்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஏன்னா இட் இஸ் டைட் டைரக்டட் டு சேஃப்டி. ஸோ இது வந்து வெரி ரீசனபிள் பாயிண்ட் இஸ் தட் இதை பண்றவங்க வந்து they have to put in a budget. In fact, the greatest meme around இது டெக்கத்லான்ல வந்து நான் பார்த்திருக்கேன். டெக்கத்லானோட இதெல்லாம் டேக்லாம் போட்டு ட்ரிப்போட காஸ்ட் 15,000, டெக்கத்லானோட காஸ்ட் 25,000 போட்டுருவாங்க. which is very funny but it's true. ஏன்னா நம்ம போறதுக்கான செலவு வந்து கம்மியா இருந்தாலும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு நம்ம வாங்குற அந்த கியரோட செலவு will be high. ஏன்னா gears are very important. So இது ரெண்டு ஆங்கிளா பார்க்கலாம். ஒன்னு, you can actually, this very basic, without even going into commercial, உங்களால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னா, you try and pick up as much as gear from them to be reused. To be very very honest, in the materialsலாம் it's very very durable and multi இது that it's not hygienic பிரச்சனை கிடையாது. Except a few things that are very very personal, you can actually rotate and use a lot of other things. Jackets, boots. I mean, if the boots உங்க ஃபிட் ஆகுதுன்னா, இன்னொரு boots ஃபிட் ஆகுதுன்னா, what is the deal? Socks நீங்க போட போறீங்க, boots வெளில போட போறீங்க. There is nothing personal about it, right? அதெல்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம். என்னதான் பண்ணுமோ முடிஞ்ச வரைக்கும் first of all ask friends, அதுகிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. Second thing is, if you can rent out. அதுக்கும் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. I think there are a lot of people that are renting it out. And third, என்னோட கேட்டகரினா, I prefer, at least after நான் சொன்ன மாதிரி அந்த 2 வருஷத்துல எனக்கு அது ரியலாவே வந்து I know that, I
ஐம் அ மவுண்டனியர் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சு எனக்கு. ஐ வாண்ட் டு பி மவுண்டனியர் அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் மை கியர்ஸ். ஸோ நான் வந்து whenever I go to Decathlon, I pick up some stuff. எப்போ Decathlon சும்மா போனாலே I will pick up some stuff. ஏன்னா ஜென்ரலா I think okay, you know what, this will be useful அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாட்டம் லைன் என்னன்னா, your gears, whatever it is, right, your gears actually define your success. இது எனக்கு சொன்னது என்னோட மென்டோர். அவர் சொன்னாரு, sometimes you will feel like you're not right there. நீ ஏதாவது மாத்திட்டே இருப்ப, ஜிப்பை இங்க தூக்கி போடுவ. நமக்கு நடக்கும் தெரியுமா, சில பேர் தொப்பியை இது பண்ணுவாங்க, சில பேர் டிஷர்ட்டை மாத்திட்டே, டிஷர்ட் something will be adjusting, right, ஷூ மாத்திட்டு இருப்பாங்க. that means it's not, you're not set. அந்த ரிதம் இன்னும் உனக்கு கிடைக்கல. அந்த ரிதம்லாம் எப்படி வரும்னா, எல்லாமே ஜென்ரலா ஒரு ரிதம், ஒரு அந்த மைண்ட் செட், அந்த ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி வரும்னா, once your gear is set, if your layers are clear, if your boot, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா, எல்லாமே பர்ஃபெக்டா ஃபிட், உனக்கு it suits you அப்படின்னா, you will only focus on climbing. You will not think about others. Success will come to you. அதனால வந்து gears are very very important. If you can, if you think இது வந்து உங்களோட லாங் டேர்ம் கோல், நான் வந்து I want to achieve something in mountaineering, I have this plans across 3-4 years அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணு. இல்ல இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஒன்று. செகண்ட் திங் இஸ், எனக்கு கோல் இருக்கு, ஆனா என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் மை பட்ஜெட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட், which is absolutely fair. கண்டிப்பா நம்ம வந்து அதை திங்க் அபவுட். ஏன்னா இட்ஸ் a costly thing. 20,000 ரூபாய் இட்ஸ் something that you can use for something else that is important. கரெக்டா? அப்படின்ற பட்சத்துல you can always try and rent out the gears. ஆனா குவாலிட்டியா தேவை. ஏன்னா you have a good goal. இல்ல I'm just doing it casually na, you just ask your friends, அவங்க கிட்ட கேட்டு எது வேணுமோ. ஆனா gears define your goals and gears define your success. So focus should be on gears. Very very important. Trekking ஷூக்கும் ரன்னிங் ஷூஸ்க்குமான ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அது வந்து என்னன்னா, எதுவுமே ஆள இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து இட்ஸ் a simple answer. என்னன்னா இது சொல்லுவாங்க தெரியுமா, as long as everything goes right, everything is great. ஓகே, ஏன்னா நீ உழல இது வரைக்கும், ஏன்னா you have not hit a rock on your, உன்னோட காலில் ஒரு கல் குத்தல, அதெல்லாம் இல்லாத வரைக்கும் it all great. I mean, வெறும் காலில் கூட நடக்கிறாங்க, வெறும் காலில் கூட people are climbing. See, நிறைய பேர் மலையெல்லாம், வெள்ளையங்கிரி மலை ஏறுறவங்கலாம் வெறும் காலில் ஏறுறாங்க. நான் அதெல்லாம் இதுன்னு சொல்லல. ஆனா அதான் சொல்றேன், எதுவுமே இல்லாத வரைக்கும் everything looks correct decision. ஆனா அதுக்கான ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ட்ரெக்கிங் ஷூஸ் இட் இஸ் மென்ட் ஃபார் அ சர்டன் ஆஸ்பெக்ட். சி, கல் இருக்கும், ட்ரெயில்ல கல் இருக்கும், கருங்கல் இருக்கும். அந்த கல்லு வந்து நீ சப்போஸ் நடக்கும் போது குத்திடுச்சுன்னா, இடிச்சிட்டனா, ஐ பெட் தட் இஃப் யூ ஆர் யூசிங் அ ரன்னிங் ஷூஸ் தெர் இஸ் நோ ப்ரொடெக்ஷன். இட்ஸ் அ வெரி வெரி தின் கிளாத். இட் வில் பிரேக் யுவர் டோ. அதே மாதிரி suppose if there is a torrential downpour, rain வருது and you are climbing down a steep path, I bet with the trekking shoes you can actually balance on a steep downhill. You cannot do that on your normal shoes. Trekking shoes will give you that extra little bit of grip, extra bit of ankle support with which at least வேற ஏதாவது பிடிச்சி கூட நிக்கலாம் நீ. ஆனா shoes will slip. There is no mechanism. மழையில நம்ம ரன்னிங் ஷூஸ்ல ஒரு லேயர் ஆஃப் களிமண் மேல பூசிடுச்சுன்னா you are literally on a skates. அதனால வந்து there is உங்களுக்கு முடியுது, நான் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது வந்து பிரச்சனை இல்லாத வரைக்கும். ஆனா ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டீங்கன்னா you actually have a probability and a result saying that it will not cause that problem. அதுக்கு தான் ப்ரொஃபஷனல் ஷூஸ். கிரிக்கெட் ஷூஸ் நான் சொன்னேன் இல்லையா, கிரிக்கெட்ல I can also wear running shoes for cricket. யார்கர் வந்து என் கால் அடிச்சதுன்னா முடிஞ்சது என் கால். I cannot even walk, right? I have a cricketing shoes which is covered with leather. It's got spikes. It's got either a rubber spikes or a professional spikes if you're a professional player. Because with the running shoes, if I run on the cricket pitch, I can slip down and fall while turning around. I cannot even run on the grass. எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. Cricket, trekking, running, 3 different aspects. அதனால definitely you need a proper trekking shoes. ஒரு injury will put you off for few months. அதுவும் வழுக்கி ஆங்கிள்லாம் நீங்க ட்விஸ்ட் பண்ணீங்க, இல்ல நேரா போய் ஒரு கல்லுல அடிச்சு கால் டூ வீங்கிடுச்சுன்னா you are done. You're not going to enjoy even a normal everyday process. அதனால வந்து ஒரு ஸ்போர்ட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு எக்யூப்மெண்ட்னா ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் இட் and go for it. See, shoes ஓட break in வந்து it's a very very important concept, not just for trekking but also regularly, right? நம்ம ஸ்கூலுக்கு போற ஷூவா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டுக்கு போற ஷூவா இருந்தாலும். ஆனா ட்ரெக்கிங்க்கு நான் என்ன சொல்றேன்னா, மற்ற இதெல்லாம் கூட இவ்வளவு லாங் டியூரேஷன்ல இருக்காது and you can actually change in the minute. But trekking shoes வந்து you are going to it's adapts. உங்களோட வாக்கிங் ஸ்டைல், சைஸ், ஷூவோட சைஸ் ஒன்று இருந்தாலும் ஷூவோட மாடல் ஃபிக்ஸ்டு அண்ட் தென் பீப்புளோட லெக்ஸோட இது வந்து கான்டோர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கான வாக்கிங் ஸ்டைல் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரேக் இன் இஸ் அந்த ஷூ ஷுட் அடாப்ட் டு யுவர் ஃப்ளோ. நீங்க நடக்கிற ஸ்டைல், சம் பீப்புள் வில் ஹேவ், எப்படி சொல்றதுன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது தே வில் ரப் இன் ஆக்சுவலி தேர் லெக்ஸ் கீழே, எய்தர் பாட்டம் ஆர் த டாப். அப்போ த வே தட் த ஷூஸ் ஆர் பாயிண்டிங் அவுட் சைட் வில் பி டிஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து யூ நீட் டு கெட் யூஸ் டு இட் பை டூயிங் அ ஃபியூ வாக்ஸ். இங்க அங்க வீட்டுக்குள்ளேயே போட்டு சும்மானா இல்லைனா ஒரு நாள் வந்து ஜஸ்ட் வாக் இன்
பக்கத்தில் ஒரு ட்ரெயிலில் வாக் பண்ணுறது, இல்லைனா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போட்டுட்டு மாடிப்படி ஏறி ஜஸ்ட் கெட் த ஐடியா இஃப் த ஷூ இஸ் ஆக்சுவலி ஃபிட்டிங் யூ. அதுதான் பிரேக் இன் பண்ணலன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா, இஃப் யூ wearing it the very first time for the trek, and the terrain is completely different, mostly uphill, you will start developing blisters. சில பேருக்கு வந்து they will feel uncomfortable at their ankle. சில பேருக்கு actually they will develop pain. ஏன்னா அந்த ஷூ வந்து it's also heavy. It's not a normal lightweight, super lightweight shoes. Break in எதுக்கு பண்ணோம்னா, you need to get, again, சிம்பிளா சொல்லணும்னா நம்ம முன்னாடி ஆன்சர் பண்ண கொஸ்டின், breaking in a trekking shoe is kind of acclimatization. You are acclimatizing the shoe to your body and your style of walking. So it's very, very important. Please give it at least a few days of usage before you start using in the main trail. Adaptation, I think that's the right word. Adapting to your own style and fit of walking, or how you or how your physiology is. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷூ it should be an extension of your leg, right? அதுக்கு கண்டிப்பாக பிரேக் இன் பண்ணணும். பேக்கிங் வந்து the way that you pack for a trek, it's an art and also it redefines your knowledge. மெயினாக என்னன்னா, நம்ம வந்து ட்ரெக்கிங் போகும்போது ட்ரெக் வாட் எவர் யுவர் கைட் ஆர் ஆப்ரேட்டர் ஆர் ட்ராவல் வாட் எவர் யூ வாண்ட் டு கால், அவங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டை வந்து பார்க்கும்போது தெரியும் தட் சில திங்ஸ்லாம் irrelevant-ஆ இருக்கும், சில திங்ஸ்லாம் relevant-ஆ இருக்கும். அண்ட் அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட நாலேஜ் நல்லா ட்ரெக்கிங்கில் பேக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, யூ வில் பி ஏபிள் டு ஃபில்டர் இட் அவுட். அவங்க 25 ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, you can end it up in 10 items or 15 items, no, depending on how well you are trained. ஓகேவா? நம்பர் 1. செகண்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி பேக்கிங், உங்களோட கியர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஆன் பாயிண்ட் இருந்ததுன்னா, யுவர் என்டையர் பேக்கிங் கேன் பி ரெடியூஸ் பை 1/4. நீங்கள் உங்களோட லேயரிங் சிஸ்டம், சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் லேயரிங் சிஸ்டம் ஆன் பாயிண்ட்ல இருந்தால் யுவர் க்ளோத் இஸ் ஒன்லி 4. அந்த ட்ரெக்கு டியூரேஷனில் நீங்கள் 4 பீஸ் தான் வேணும் உங்களுக்கு. ஏன்னா யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் உங்களோட லேயரிங் எப்படி இருக்க போது, குளிர், வெயில், மழை, காற்று எல்லாத்துக்கும் சேர்த்து யூஆர் வெல் கவர்டு. ஒரு சாஃப்ட் ஷெல், டவுன் ஜாக்கெட், ஃப்ளீஸ், பேஸ் லேயர், இஃப் ரிக்வயர்ட் தெர்மல், பட் யூஆர் செட். கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்கள் பேக்கிங் வில் பி லைட். அதே மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணுற உங்களோட எங்கே போகிறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டே, இஃப் இட்ஸ் அ டென்ட் ஸ்டே, இஃப் இட்ஸ் அ டீ ஹவுஸ் ஸ்டே, டிபெண்டிங் ஆன் தட் யூ கேன் either carry like a sleeping mat or a sleeping bag or not require. எல்லாமே இது பேக்கிங் வந்து if you have the right essentials. See, sometimes வந்து சில பேர் நிறைய ஐட்டம் வச்சுப்பாங்க, பட் பேசிக்கா ஒரு they might have not gotten like a extra battery, or they might have missed a basic like a first aid kit which is required. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 4 cloth துணி இருக்கும் which is never used, right? அதனால வந்து எந்த அளவுக்கு நம்ம பேக்கிங் வந்து it's an art, and if you know the items that you need, உங்க பேக்கிங் can be the difference. ஏன்னா நல்ல well packed item can be carried by the person himself. என்னோட கோல் வந்து when I go for load ferrying is different. அது வந்து நம்ம பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெடிஷன் நம்ம பண்ண போகிறோம். பட் உங்களோட ஓன் கியர்ஸ் வந்து நீங்கள் சூப்பர் பிளான் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 8 to 10 நாளைக்கான எக்ஸ்பெடிஷனுக்கு யூ கேன் கேரி த ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டஃப் அண்ட் யூ கேன் ஸ்டில் பி less than 10 kilos. That is a professional packer. Load ferry is different. You will carry the items required for the இது like part of the camp setting க்கு நீங்க சாப்பாடு அதெல்லாம் எடுத்துட்டு போவீங்க. that is common. As a team you will have it. அதுல இருந்து நீங்க equipments, food அதெல்லாம் உள்ள போடுங்க. ஆனா எனக்கு as a climber, as a trekker எனக்கு இவ்வளவுதான் வேணும்னா, உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க தலையில இருந்து கால் வரைக்கும் if you like segment yourself, you sketch what is required, your packing can be done within like 6 to 7 kilos. Over the years you can experience it. You will start innovating in your the materials that you're using. முதல்ல நல்ல ஒரு ஸ்வெட்டரே வந்து பாத்தீங்கன்னா நல்ல தடியான ஒரு ஜமக்கால மாதிரி இருக்கும். Then you start going into layers, right? You have multiple layers, everything is thin. Totally உங்களோட top 4 layers will not even be a kilo, and you still be warm, right? Because you have a thin down jacket. Simondoட down jacketலாம் வந்து it's like super thin, you can roll it, and உன்னோட வைரல் வீடியோல பண்ண மாதிரி ரோல் பண்ணிட்டா that's it, you're done. Your down jacket is there. All you need is what? ஒரு dry fit, then you put a simple fleece, and then you have a down jacket, and top of it you put a nice shell. What else you need? You can survive like this for a month. ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் மென்ட் ஃபார் லாங் டைம் டியூரேஷன். தட்ஸ் இட், யுவர் டாப் இஸ் டன் நவ். அவ்வளோதான். இப்போ நான் சொன்னது எல்லாமே டோட்டலாக சேர்த்து 1 கிலோ கூட கிடையாது, ரைட்? ஸோ யூ நீட் டு நோ வாட் யூ நீட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மெட்டீரியல்ஸ், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ், by experiencing you will innovate. ஆனா packing will define the way that you travel. By the way, நான் சொல்றது ட்ரெக் மட்டும் இல்ல. Imagine if you are good in layering, you can apply that for your regular travel. So you're not going to carry a huge suitcase, or you have a suitcase but with a lot of space for buying and shopping. Your clothes can be less. Even நான் சொல்றது ஒரு leisurely trip போனா கூட, இப்போ வெளில போறோம், ஒரு யூரோப் ட்ரிப்லாம் போனா கூட, you will not need
1000 jackets because you know what is going to be shown outside and what is practical. Winterல போயிட்டு நீங்க வந்து உள்ள இருக்கிற அந்த sweater can be just one sweater, right? Because you're going to put a jacket on top. So what is the point? So you're reducing your even to look good, but you're going to have one jacket அவ்வளவுதான். அந்த jacket should be the right one to protect you from the cold. அந்த மாதிரி. See, dry fit வந்து in general as a sport, any sporting இதுல வந்தாச்சுனாலே dry fit is good. அதுவும் பர்టిక్యులர் நம்ம மவுண்டனரிங்லாம் பத்தி பேசணும், ட்ரெக்கிங் பத்தி பேசணும்னா, ட்ரெக்கிங்ல வந்து uphill நீங்க போனீங்கன்னா, even if the weather is even உத்தராகண்ட் ஹிமாலயாஸ்ல இருக்கிற அந்த ஒரு மைல்ட் பியூட்டிஃபுல் வெதர்லயே you will sweat. If you have cotton, it's going to be wet, and wet is equal to heavy. First of all, you will feel heavy, you will be wet, and more than that, அந்த altitude you're going to start feeling cold. So அதனால it's not dry fit na. I can tell you that வேர்த்து வந்தா அந்த effect of absorption will be like super quick and you will feel dry in no time. Proven. கொஞ்சம் breezy இருந்தாது, கொஞ்சம் unlayer பண்ணாலே you will start drying. And the wicking effect is very very important, right? நம்ம போடுற அந்த இந்த high altitude, you don't want to be wet too long and you don't want to be like சொதானு இருக்க கூடாதுனா, அந்த wicking effect எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கு. அந்த இது வந்து dry fitல கிடைக்கும். Second thing is light. ஒரு லேயராவும் protect பண்ணும் உங்களை. It's a good layer next to the skin, but it's also going to be having the great wicking effect. அதனால வந்து டக்குன்னு dry ஆயிடும். So it's a no brainer. காட்டன்லாம் போட்டா heavy ஆயிடும். Second thing is அது வந்து wetல இருந்து dry-ஆ மாறதுக்கு you need a proper heating condition, but dry fit-க்கு இது தேவையில்லை. Dry fit can dry really quickly. Injuries while trekking. நிறைய trekking, mountaineering எல்லாத்துலயுமே வந்து injuries-ஓட statistically எப்போ இன்ஜுரிஸ் நிறைய வரும்னா ஆன் த வே டவுன். அதுக்கு மல்டிபிள் ரீசன் இருக்கு. ஒன்று சைக்கலாஜிக்கல் டிஃபரன்ஸ், ஒன்று ரீசன் என்னன்னா, செகண்ட் என்னன்னா சைக்கலாஜிக்கல் என்ன வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. பீப்புள் வாண்ட் டு கோ டு த டாப் ஆஃப் த சம் பிளேஸ். தே வாண்ட் டு இந்த இடத்த போய் பார்க்கணும், இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும், இதை எப்படியாவது ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற அத்தனை எனர்ஜியும் தே வில் புட் இட் இன் டு ஒன் பிளேஸ். ஒரு தம்மு கட்டி ஏறிடுவாங்க மேலே. ஒன்ஸ் தே ரீச் அந்த ஒரு என்டார்ஃபின்ஸ்ல வந்து தே வில் ஃபீல் லைக் ஓ அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த இது இருக்கும், ஜோஷ் இருக்கும். நேச்சுரல் இது ஒரு என்டார்ஃபின்ஸ், ஒரு யூ ஹேவ் அ டோபமைன் ஹிட், என்டார்ஃபின்ஸ் ஆர் செக்ரேட்டிங், யூ ஃபீலிங் ஹாப்பி, ஒரு ஃபீலிங் ஆஃப் யூஃபோரியா எல்லாமே இருக்கும். அது வந்து ஒன்ஸ் யூ ரீச், அதுக்கப்புறம் ஒன்ஸ் த ஹார்ட் ரேட் கம்ஸ் டவுன், அட்ரினலின் எல்லாம் கம் ஆனோன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு go down. That's the time you will start descending. கரெக்டா மேல ஒரு 1 hour spend பண்ணிட்டு you will start descending. Fatigue will kick in. Every step you keep down. இன்னும் நீங்க ஏறி வந்தது வந்து பார்த்தனா ஏறும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீ வந்து ஒரு மைண்ட் செட் சைக்கலாஜிக்கலி ஏறிடுவேன் வந்தியோ, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆன் த வே டவுன் லுக்ஸ் லாங்கர். நான் இதெல்லாம் ஏறி வந்தனா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, the moment you are like உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. பிகாஸ் யூ ஹவ் டன். உனக்கு உன் மைண்டில் நீ சொன்ன ஒரு செட் பண்ண கோல் நீ அச்சீவ் பண்ணிட்ட. ஒரிஜினலாக நம்ம செட் பண்ண வேண்டிய கோல் என்ன தெரியுமா, நான் வந்து ஏறுறேன், ஆனால் 12 மணிக்கு நான் எங்கள் காரில் விட்டு இறங்கினோன்னா அந்த காருக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக போய் சேரணுன்றத மைண்ட் செட் பண்ணுவோம். அப்போது இறங்கும் போது ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ பேசிக்லி மோஸ்ட் ஆஃப் த இன்ஜுரிஸ் ஹேப்பன் வைல் டிசன். ஏன்னா your body starts to lose the adrenaline, your body starts to lose focus. You might be well hydrated, you might be எனர்ஜிலாம் இருக்கும், ஆனால் அந்த லெக்ஸில் ஃபட்டிக் இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் இப்படின்னா கூட while descending steepல வந்து you would be able to fall more frequently. ஏறும்போது if your legs are fatigued, you will just stop. You're not going to fall down because you're on the up, right? You're not going to roll up the hill. You will stop. ஆனா இறங்கும் போது சின்ன மிஸ்டேக்னா தடிக்கிறது வழுக்கிறதுலாம் வந்தா you have a much more doubled effect. அதனால வந்து people lose the focus. It's normal. This is the statistically accidents வந்து டிசன்ட்ல ஏன் ஆகுதுன்னா, people actually lose focus. By losing focus, அவங்களோட அந்த கால் ஸ்டெப் மாறுறது, எங்கேயாவது வச்சிருவாங்க, ஒரு சின்ன டைவர்ஷன், ஒரு மென்டல் டைவர்ஷன் ஏதாவது பார்ப்பாங்க, டக்குன்னு they will slip off and மோட்டிவேஷனும் கம்மியாயிடும். பிகாஸ் people are like போய் சேரணும், எப்படா வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். Rather, I think the right mindset is consciously வந்து என்னோட point is not to get to the top, my point is to come down safely. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் வச்சுட்டேன்னா you will hydrate yourself correctly, you will take a rest at the appropriate இது கரெக்டான டைமில் I want to rest. உங்களுக்கு நீங்கள் மேலே ஏறும்போது you will not feel extremely complacent. You will think that நான் உச்சிக்கு வந்துட்டேன், but that's only half a வந்தாச்சா, ஓகே டைம் என்ன 8:20 நான் மேலே ரீச் ஆயிருக்கேன்னா I'm not going to spend too much time. எல்லாம் பார்க்கணுமா எல்லாத்தையும் பார்த்துட்டு within ஒரு half an hour குள்ள if all the work is done, I want to start going back down because I have to be there at 11 o'clock or 12 o'clock. Meaning I want to be there. கார் பார்க்குக்கு நான் திரும்பி போகணும். என்னோட focus is to reach home safely, not to get to the top. மேலே வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, அங்கேயே உட்கார போகிறோம், இல்லை வீடு தான் வந்தாலும் திரும்பி. எட்விஸ்டர் சொல்லியிருக்காருல, getting to the top is optional, getting down is mandatory. Nobody cares whether you reach the summit. Everybody wants to hear that story when you come back home. கரெக்டா இல்லையா? walking pace and taking the break. அது வந்து I think இது வந்து என்னன்னா, if you come down to the basics of exploration, இதுதான் முக்கியம். என்னன்னா வந்து you are not trying to prove the point to anyone. நீங்க வந்து நான் வந்து இவனோட ஃபிட்டு அப்படின்றது நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி வந்து வேகமாக போய் இடத்துக்கு ரீச் ஆகிட்டு எதுவும் ப்ரைஸும் கிடையாது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ்
உங்களோட பேஸ் வந்து நீங்கள் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களோட பேஸ், வாக்கிங் பேஸ் இஸ் directly equivalent to the amount of energy you can actually produce and conserve. நீங்கள் எவ்வளோ வேகமாக நடந்தீங்கன்னா how much you are burning out, and அந்த burn outல how far உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுன்றதும் டிசைடட். ஸோ முன்னாடிலேருந்து you are going on a அடி தாக்குறேன்னு சொல்லிட்டு நான் வேகமாக போகிறேன் டக்கு கடன்னு போனீங்கன்னா தென் கேஸ் அவுட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போனால் யூ வில் டேக் டைம் டு கம் பேக். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் பேஸ். யாரையும் பார்க்க தேவையில்ல. என்ன ஃபோக்கஸ் இருக்கணும்னா நான் ப்ரீத் பண்ணுறதுலேருந்து நான் நடக்கிறதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஐம் நாட் ஃபீலிங் ஃபட்டிக். ஐ எம் ஃபீலிங் ஃபட்டிக் பட் ஐம் ஏபிள் டு டூ இட் ஃபார் லாங் டைம்ன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட ரிதமை நீங்கள் வச்சுக்கணும். பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு கோ ஃபாஸ்ட் அண்ட் ஆல் த ஸ்டஃப், சி நான் இதில் 2-3 கேஸ் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அது சில பேர் வந்து எக்ஸைட்டட், நத்திங் ராங். அவங்களுக்கு வந்து ஒரு இது நம்ம ஏறுறோம், மலை ஏறும்போது வேகமாக ஏறணும், இல்லைனா தப்பாக நினச்சிப்பாங்கன்ற அந்த இது யாரும் எந்த தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்லோவாக ஏறுறவங்க வந்து என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கும் இல்லை. எவ்ரிபடி கேன் டூ திஸ். த பாயிண்ட் இஸ் யூ டெல் யுவர் செல்ஃப் தட் என்னோட பேஸை ஐ வில் மெயின்டைன். த கோல் இஸ் டு பி கம்ஃபர்டபுள். நான் மேலே போயிட்டு கீழே வர வரைக்கும் ஐ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஐ ஷுட் நாட் இன்ஜூர் மை செல்ஃப். அந்த பேஸை மெயின்டைன் பண்ண போகிறோம். தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆர் தெர் இஸ் நோ ப்ரைஸ். யாரும் வந்து மேலே நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி யாரும் மேலே வந்து ஒரு கப்பை வச்சுலாம் நிற்கல யாரும். அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் அல்ட்ரா அதெல்லாம் அது வேறு விஷயம். ஜென்ரலாக இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்ப்ளோரேஷன் யூ ஆர் தேர் டு என்ஜாய் த பிளேஸ். அதுக்கு உங்களோட ஓன் பேஸ் என்னவோ அதை நீங்கள் பண்ணால் போதும். நோ நீட் டு ரன் ஃபாஸ்ட் ஆர் சம்திங் லைக் தட். அது வந்து இன்ஃபேக்ட் ஆக்சுவலி பீப்புள் ஹவ் பர்ன்ட் அவுட். தெர் ஆர் பீப்புள் ஹவ் டன் லைக் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் போகிறேன்னு சொல்லி போயிருப்பாங்க. தே ஆர் ப்ராபபிளி வெரி ஃபிட் பட் ஃபார் சம் ரீசன் ஒரு அன்ஃபோர்ஸ்ட் எரர்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து தே ஹவ் காட்டன் இன்டு இன்ஜுரி ஆர் சம்திங் லைக் தட். ட்ரெக்கிங் போல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ வுட் சே இட்ஸ் a very good add-on. Mandatory-na like nothing is mandatory but I will highly recommend it. ஏன்னா வந்து ட்ரெக்கிங் போல்ஸ் வில் சேவ் particularly in the descent. ஏறும்போது கூட ஓரளவுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கும். இல்லைனா சில பேர் வந்து பேக்கை பிடிச்சி கூட அந்த ஏறும்போது against the gravity you have a lot of other support. ஆனால் இறங்கும்போது you really want to have your knees and உங்கள் pace of descent, உங்கள் டிசென்ட்ல ஸ்டீப்னஸ் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெக்கிங் போல் கிவ்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி 8 out of 10 times I have seen the benefits of ட்ரெக்கிங் போல் ஆன் த டிசென்ட் ரெக்கக்னைஸ்ட். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இறங்கும்போது போயிட்டே இருப்பேன். அப்போ நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அந்த குச்சி அப்படின்னு. பர்வதமலையில் நான் அடிக்கடி கேட்பேன். அவங்க வச்சிருப்பாங்க, கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஏறும்போது எதுவும் இல்லை, இறங்கும்போது நம்ம டக்குன்னு வரும்போது அவங்க பார்ப்பாங்க நம்ம ஏன்னா யூ ஹேவ் த போல் லென்த் அட்ஜஸ்டபிள் ரைட். ஸோ நம்ம இறங்கும்போது we will have the pole pointing before you even keep your feet right. அப்போ வந்து you get the balance and இறங்கும்போது அதை பார்க்குறவங்க சொல்லுவாங்க இல்லை இந்த மாதிரி ஒன்று நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு. அண்ட் பர்சனலி ஆஃப்கோர்ஸ் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். I will highly recommend having a trekking pole. No matter whether you don't need it, வேணா நீங்கள் பின்னாடி வச்சுக்கோங்க. பட் no matter how experienced you are, I think having a trekking pole கண்டிப்பாக நான் வந்து highly recommend. நீங்கள் வந்து if you're really interested in mountaineering and you want to explore some gears and any questions, என்னோட லிங்க்ல வந்து I have the Decathlon affiliate link for buying gears. அதை யூஸ் படுத்துங்க. If you have any questions, definitely please எனக்கு DM பண்ணுங்க. I will be happy to share the information. Even if I'm not the expert in the question that you're asking, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட mentors, என்னோட பெரியவங்க கிட்ட கேட்டு I will share the right information for you. I hope you all have a safe and well advised mountaineering journey. நம்ம எல்லாரும் will all build well educated, quality filled mountain community from Tamilnadu.